நல்லவை கேட்போம் நமது சேனலில் சம்பராசுர வதம் பற்றி கேட்போம். சம்பரன் என்று பிரசித்தமான ஒரு அசுரன் இருந்தான். அவன் யமனை போன்று மிகவும் கொடூரமானவனாக இருந்தான். கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறக்கக்கூடியதான குழந்தையால் தனக்கு மரணம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டிருந்ததான அந்த அசுரன் அவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அந்த குழந்தையை கொல்வதற்காக ஒரு திட்டம் போட்டான். குழந்தை பிறந்து 6வது நாளிலே ருக்மிணி பிரசவித்திருக்கக்கூடியதான அந்த அறைக்கு சென்று அவளுக்கு தெரியாமல் அந்த குழந்தையை அபகரித்து கொண்டு வந்து விட்டான். கொண்டு வந்தவன் அதை ஒரு சமுத்திரத்தில் வீசி எறிந்தான். அந்த குழந்தைக்கு பிரத்யும்னன் அப்படின்னு பெயர் வைக்க வேண்டும் என்று கிருஷ்ணனும் ருக்மிணியும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த குழந்தையை இவன் சமுத்திரத்தில் வீசியதும் அங்கு ஒரு பெரிய மீன் அதை விழுங்கிவிட்டது. அந்த மீன் விழுங்கினாலும் அந்த குழந்தைக்கு உயிர் போகவில்லை. அந்த மீனுடைய வயிற்றில் உயிருடன் இருந்தது. அது கிருஷ்ணனுடைய குழந்தை என்பதால் அதுக்கு மரணம் ஏற்படவில்லை. ஒரு சமயம் சம்படவர்கள் அந்த மீனை பிடித்து, அதாவது நிறையா மீன்கள் பிடிக்கும் பொழுது இந்த பெரிய மீனும் அதனுடன் வந்தது. அந்த மீன்கள் அவர்கள் கையில் வந்ததும் அவற்றையெல்லாம் கொன்று சம்பராசுரனிடம் விட்டு சென்றனர். அதையெல்லாம் சம்பராசுரன் வாங்கினான். அவன் அவற்றை வாங்கி அந்த சமையல் அறைக்கு அனுப்பி வைத்தான். சம்பராசுரனுக்கு மாயாவதி என்கிறதான ஒரு மனைவி இருந்தாள். அந்த மாயாவதி என்பவள் மகா பதிவிரதை. அந்த ரதி தேவியினுடைய மற்றொரு பெயர்தான் மாயாவதி. பரமசிவனுடைய கோபத்துக்கு ஆளாகி அவரால் கொளுத்தப்பட்டதான மன்மதன், அந்த மன்மதனுடைய மனைவிதான் இந்த ரதி தேவி. மன்மதன் மீண்டும் பிறந்து வருவான் என்ற நம்பிக்கையில் அவள் மாயாவதி என்ற பெயருடன் இந்த சம்பராசுரனுடைய அவனுடைய அந்த வீட்டிலேயே, அந்த அரண்மனையிலேயே இருந்தாள். அவளுக்கு மாயைகள் நிறைய தெரியும் என்பதால் அந்த மாயைகளினால் சம்பராசுரனை மயக்கி தன்வசமாக்கி வைத்திருந்தாள். மாயையினால் பல உருவங்களை படைத்து அவனுக்கு போகங்களை எல்லாம் கொடுத்து வந்தாள். ஆனால் இந்த மாயாவதி என்கிற ரதி தேவியானவள் அவளை ஒரு மனைவியாக அவன் நினைத்தானே ஒழிய இவள் ஒரு பொழுதும் அவன் கிட்டக்க நெருங்கியதே இல்லை. இவர் மாயாவதி என்ற ஒரு உருவில் அவனுக்கு பத்தினி போல் நடித்து கொண்டு வந்திருந்ததான ஒரு பதிவிரதையான ரதி தேவி. அதனால் அவளுடைய பதிவிரதத்துக்கு எந்த விதமான ஹானியும் ஏற்படவில்லை என்று பராசர மகரிஷி கூறுகிறார். சம்பராசுரனுடைய அந்த சமையல் அறையில் அந்த வேலைகள் எல்லாம் கண்காணிப்பது இந்த மாயாவதியினுடைய வழக்கம், அவளுடைய செயல். அன்று சம்படவர்கள் தந்து போனதான அந்த மீன்களை எல்லாம் இவளிடத்தில் தான் கொடுத்தார்கள். மீன்களை ஒவ்வொன்றாக அறுத்து பார்க்கும் பொழுது ஒரு மீனின் வயிற்றில் அழகான குழந்தை ஒன்று இருப்பதை கண்டாள். இந்த குழந்தை யார், எப்படி இந்த மீனின் வயிற்றில் வந்தது என்று அவள் யோசிக்கும் பொழுது அந்த சமயத்திலேயே நாரதர் அங்கு தோன்றி நடந்ததான எல்லா விஷயங்களையும் சொல்லி, இவன்தான் உன்னுடைய பர்த்தாவான மன்மதன், அதனால் நீ இவனை காப்பாற்று என்று சொல்லி மறைந்தார். இவளும் அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை வளர்ந்து யௌவன பருவத்தை அடைந்தது. இந்த குழந்தையை வளர்த்ததான மாயாவதிக்கு அந்த யௌவனனான அவனிடத்திலே காதல் ஏற்பட்டது. தனக்கு தெரிந்ததான அநேக மாய வித்தைகளை எல்லாம் அவனுக்கும் சொல்லிக் கொடுத்தாள். அவனிடத்தில் எப்பொழுதுமே காதலோடு அவனை பார்த்தாள் மாயாவதி.
அந்த பிரத்யும்னனோ இத்தனை நாள் வரை தன்னை வளர்த்து வந்ததான இவளை தாயாகவே பார்த்தான். ஆகையால் ஒரு நாள் தன்னிடத்தில் இவ்வளவு காதல் கொண்டிருக்கக்கூடியதான அந்த மாயாவதியினிடத்தில், அம்மா, நீ என்னை காதலிப்பது சரியான முறையல்ல, நீ எனக்கு தாய் போன்றவள், நீ என்னை வளர்த்துள்ளாய், அதனால் நீ என்னை இப்படி காதலோடு பார்ப்பதை மாற்றிக்கொள்ளவும் என்று கூற, உடனே மாயாவதி நடந்த கதை எல்லாவற்றையும் சொன்னார். சொல்லி அவனை உணர்த்தினாள். சம்பராசுரன் இவளை அபகரித்து வந்த செய்தியும் கூறி, இவனுடைய பிரிவினால் தாயான ருக்மிணி மிகவும் வருந்துவதாக சொல்லி முடித்தாள். இந்த குழந்தைய சம்பராசுரன் தான் எடுத்துன்னு வந்தான், கடத்தின்னு வந்தான்னு சொல்லி கடல்ல தூக்கி போட்டான், எல்லா கதையும் சொல்லிட்டான். உடனே பிரத்யும்னனுக்கு சம்பராசுரன் மேலே கோபம் வந்து அவனை வதம் செய்ய வேண்டும் என்று அவனுடன் சண்டை போட்டான். அந்த சம்பராசுரன் 7 மாயைகளை பிரயோகம் பண்ணி இவனிடத்தில் சண்டை போட, இவன் 8வதாக ஒரு மாயையை பிரயோகித்து அந்த சம்பராசுரனை அழித்து அவனுடைய சைன்யங்களையும் அழித்து கொன்றான். பிறகு தன்னுடைய பத்னியான மாயாவதியை, அந்த மாயாவதி என்ற பெயரில் இருக்கக்கூடியதான ரதி தேவியை அங்கிருந்து அழைத்து கொண்டு துவாரகைக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது துவாரகையில் வந்த உடனேவே அந்த கிருஷ்ணனுடைய பத்னியான ருக்மிணி விராட்டி மற்றும் அங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு முன்பாக அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் இவன் கிருஷ்ணனோ என்று பிரமித்து போனார்கள். ருக்மிணி தேவி இவனை கண்டதுமே கண்களில் நீர் பெருக, இவனை பெற்ற வயிறுடையால் எவ்வளோ என்று என்ன நோன்பு நோற்றார்களோ என்று அவனை கண்டு ஆச்சரியப்பட்டு, கிருஷ்ணனைப் போலவே இருக்கிறானே, நமக்கு பிறந்த குழந்தை இப்பொழுது இருந்தால் இப்படித்தான் இருப்பான் என்று நினைத்து அந்த தாய் பாசத்தினால் தவித்து நின்றாள். அப்பொழுது இவனை பார்த்து, குழந்தாய், உன்னை பெற்றவள் யார் என்று தெரியவில்லை, உன் மீது எனக்கு ஏற்படக்கூடியதான அன்பை பார்த்தால் உன்னுடைய உடல் அமைப்பு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் எனக்கும் பிறந்ததான குழந்தையாக தோன்றுகிறது என்று சொல்ல, அந்த சமயத்தில் நாரத பகவான் தோன்றி அந்த ருக்மணிக்கு நடந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லி, இது உன்னுடைய குழந்தைதான் என்று சொல்லி மறைந்தார். அவனுடைய பத்னி தான் அந்த ரதி தேவி அப்படிங்கிறதையும் சொன்னார். இங்கே ஒரு சந்தேகம் வரலாம். பிரத்யும்னன் ருக்மிணி தேவியினுடைய குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை சமுத்திரத்தில் வீசி எறிந்தான். அதன் பிறகு அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள். இவளோ மாயாவதியோ அவள்தான் வளர்த்தவள். இவளுடைய வயதுக்கும் அந்த குழந்தை வயதுக்கும் எப்படி திருமணம் நடக்கும், எப்படி விவாகம் நடக்கும் அப்படிங்கிறதான ஒரு சந்தேகம். இது தேவஜாதியிலே பதி பத்னி அவர்களுக்கு வயது ஏற்றத்தாழ்வு கிடையாது, அது மனிதர்களுக்கு மட்டுமே. பிரத்யும்னனாக பிறந்தவன் மன்மதன்தான். போன பிறவிலே மன்மதனாக இருந்தவன் பிரத்யும்னனா பிறந்தான். அதனால் அவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் வயதினால் ஒரு குறைவு ஏற்படாது. இது தேவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு விசேஷம். இப்படி பெரியவர்கள் இதை கூறுவார்கள். அவர் கிருஷ்ணனும் ருக்மணியும் மனைவியுடன் வந்ததான தன்னுடைய புத்திரனை சந்தோஷமாக பார்த்து அவர்களுடன் சேர்ந்து அந்த துவாரகையில் எல்லோரும் சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தார்கள். மற்றவை நாளை கேட்போம்.